யார்டா கொலை பண்ணாங்க அப்படின்றது கில்லர் தான் ரொம்ப நம்ம தேடிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும் யார் கில்லர் இவங்கள மாதிரி வரும் ஆனா அவங்க இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய கதைக்குள்ள வரும். ஸோ அந்த வகையில கில்லரை பத்தி யோசிக்கிறப்போ அண்ட் சில இடங்கள்லாம் வந்து சீன் எழுதுவீங்கல்ல, அது வந்து இப்ப சார மைண்ட்ல வச்சு எழுதிருப்பீங்க. இந்த சீன்ல இது பண்ணா அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கான இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சாருக்குன்னு எழுதின சில நான் சீன்ஸ் இருக்கா? ஓப்பனா சொல்லிடுறேன் மேடம். என் படத்துக்கு ஹீரோ இவங்க தான். சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் சாரு தான். மற்ற எந்த லெவல்ல சாரை வச்சுட்டா என் படத்துக்கு இவர் தான் ஹீரோ. நான் இவருக்கு இவ்வளவு இவருக்கு இவ்வளவுன்னு நான் எழுத கிடையாது. நான் கதை எழுதும் போதே இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. சாருக்கு நான் எதுவும் மாற்ற கிடையாது. ஏன்னா சாரு படம் பார்க்கன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு சாரு ஹீரோ தான். அப்போ நான் இவரை போய் நான் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. சாருன்னு தெரிஞ்சு இவர் படம் இப்படி இருக்கும், நல்ல கண்டென்ட் கொடுப்பாருன்னு நம்பி வர்றாங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து எந்த விதத்துலையும் குறை வைக்கக்கூடாது. அதனால இந்த எழுதுனதுல நான் எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஏன்னா சாருக்கு எனக்கு தெரியும். இல்ல இவர் ஆஸ் இட் இஸ் எழுதியிருந்ததே வந்து கிட்டத்தட்ட வந்து இப்ப எனக்கு நல்லா சூட் ஆகுற மாதிரி தான் இருந்தது. ஆமா. அதனால எந்த ஒரு இல்ல இப்ப கதையில போகும்போது நான் அப்படி பில்டப் பண்ண முடியாது மேடம். புரியுது. இப்ப ஒரிஜினலா இது இப்படிதான் இருக்குன்னு ஆடியன்ஸ் நம்பி வர்றாங்க. அதை நாம உடைக்கும் போது அவங்களே நம்மள என்ன இப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்டுருவாங்க. அதனால அவங்களோட இதை நம்மளும் ஒரு ஆடியன்ஸா பார்த்து வந்ததுனால சாருக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் எழுதல. கதையில நான் என்ன எழுதணுமோ எழுதினேன். அது சார் பண்ணாலும் யார் பண்ணாலும் அது அப்படியே தான் இருந்திருக்கும்.